Welcome to Kids of Pet VBS 2025. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு விபிஎஸோட லாஸ்ட் டேக்கு வந்தாச்சு. அதெல்லாம் இருக்கட்டும், என்னடா செட்டப் இது? என்ன பிளேஸ் இது? அதான் எனக்கும் தெரியல. நம்ம என்ன திடீர்னு இங்க இருக்கோம்? என்ன ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் எங்களை மாதிரியே என்ன எந்த இடத்துல இருக்காங்கன்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? நாங்க மேகமூட்டத்துல இருக்கோம். இன்னைக்கோட தலைப்பு என்னன்னு தெரிஞ்சா நம்ம ஏன் இங்க இருக்கோம்னு உங்களுக்கு தானாவே புரிஞ்சிடும். தலைப்பா? அதுக்கு முன்னாடி நம்ம எப்பவுமே சாங் கேட்டுருவோமே. இன்னைக்கோட சாங் போய் கேட்டு வந்துருவோமா? அப்படியா? எங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஜான், நீ நோட் பண்ணியா? மற்ற நாள் சாங்கை விட இன்னைக்கு சாங் ரொம்ப நல்லா இருக்கு. ஆமா ஸ்வீட்டி, வித்தியாசமா இருக்கு. ஏன்னா இந்த சாங்கோட நோக்கமே ஏசப்பாவோட வருகையை பத்தி தானே. ஆமா ஆமா, ஏசப்பா திரும்பவும் மேகத்துங்களோட வரப்போறாரு. நம்ம எல்லாரும் அவர் கூட சேர்ந்து போக போறோம். அதெல்லாம் நினைச்சாலே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, தெரியுமா? அதை நினைச்சு சந்தோஷப்பட்டா மட்டும் பத்தாது, அதுக்காக நம்மளும் ஆயத்தப்படணும். நம்ம கூட இருக்க எல்லாத்தையும் ஆயத்தப்படுத்தணும். அதை தான் ஏசப்பா நம்ம கிட்ட இருந்து எதிர்பார்க்கிறாரு. என்ன ஃப்ரெண்ட்ஸ், ஒரு தடவை தான் இந்த பாட்டு கேட்டோம், இன்னொரு தடவை கேட்கணும் போல இருக்குல்ல? கேட்கலாமா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த புது சாங்கை இன்னொரு டைம் கேட்டுட்டு வரலாம். கண்ணீரில்லை
ஒரு முக்கியமான விஷயம், நீங்க எல்லாருமே ரொம்ப ஆர்வமா கிராஃப்ட்டு, மனப்பாட வசனம், எக்ஸ்பெரிமெண்ட் எல்லாம் செஞ்சு வீடியோவா அனுப்பிட்டு இருக்கீங்க. எங்களுக்கு அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அது மட்டும் இல்லாம நம்ம வீடியோ போடுறதுக்கு லேட் ஆச்சுன்னா ஆன்ட்டி இன்னும் வீடியோ வரல, ஆன்ட்டி இன்னும் வீடியோ வரலன்னு ஜீவிதா ஆன்ட்டி கிட்ட ரொம்ப உற்சாகமா கேக்குறீங்களாம். நீங்க எல்லாரும் இவ்ளோ ரொம்ப ஆர்வமா இருக்கிறத பார்த்தா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பா ஏசப்பாக்கு உங்க எல்லாத்தையும் ரொம்ப பிடிக்கும். ஓகே, நெக்ஸ்ட் இன்னைக்கான தலைப்பு பார்த்துட்டு வந்துருவோமா? இன்னைக்கோட தலைப்பு என்னன்னா, 5ஆம் நாள் தலைப்பு அண்ணாந்து பார். ஓஹோ! அண்ணாந்து பார் தலைப்புக்கு ஏத்த மாரி தான் நம்ம அண்ணாந்து பார்க்குற இடத்துல இருக்கோமா? ஆமா ஆமா, கரெக்டா சொன்னேன். ஹே, எல்லாம் என்ன பண்றீங்க? ஆக்னஸ், வா வா. இன்னைக்கு விபிஎஸோட லாஸ்ட் நாள், அதான் உங்களை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். இவ்வளோ நாள் விபிஎஸ்ஸை தொடர்ந்து பார்த்தோம், எங்களுக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அப்படியா ஆக்னஸ்? சரி, நம்மளோட விபிஎஸ்ல உனக்கு எந்த பார்ட் ரொம்ப பிடிக்கும்? எனக்கு ஸ்டோரி டைம் தான் ரொம்ப பிடிக்கும். நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போறதே ஸ்டோரி டைம் தானே. அதுக்காக தான் அமுதா ஆண்டி வெயிட்டிங்ல இருக்காங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டோரி பார்த்துட்டு வந்துடலாம். ஹலோ செல்லங்களா, இன்னைக்கு லாஸ்ட் நாளுக்கு வந்துட்டோம். ஸ்டோரி கேட்க ரெடி ஆயிட்டீங்களா? ஒரு கிராமத்துல ஒரு கிறிஸ்துவ குடும்பம் இருந்துச்சு. அந்த குடும்பத்துல தகப்பனும் தாயும் ஆண்டவருக்கு ரொம்ப பக்தி வைராக்கியமா இருந்தாங்க. அவங்களுக்கு 2 பிள்ளைகள் இருந்தாங்க, சைமன் ஸ்டெல்லான்னு 2 பிள்ளைகள். இந்த பிள்ளைகளும் அம்மா அப்பா போலவே நல்லா ஒவ்வொரு நாளும் பிள்ளைகள் பைபிள் படிச்சு ஜெபிக்கிற பிள்ளைகளா. அவங்களுக்கு எது வேணும்னாலும் ஏசப்பாட்ட முழங்கால் படிக்கிட்டு ஜெபம் பண்ணதுக்கு அப்புறமா தான் அம்மா அப்பா கிட்டே கேட்பாங்க. அப்படி நல்ல பிள்ளைகளா இருந்தாங்க. இந்த பிள்ளைகள் கொஞ்சம் கொஞ்சமா வளர ஆரம்பிச்சாங்க. டீனேஜ்க்கு வந்துட்டாங்க. இப்போ என்னாச்சுன்னா, மற்ற ஃப்ரெண்ட்ஸுங்களோட சேர சேர அவங்களுக்கு ஏசப்பா மேல இருக்கிற அன்பு கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சிச்சு. அந்த பிள்ளைகளுடைய பேச்சு, நடை, அவங்களோட ஹேர் ஸ்டைலு, ட்ரெஸ்ஸிங் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே மாறிடுச்சு. ஏசப்பா விட்டு கொஞ்சமா விலக ஆரம்பிச்சுட்டாங்க. என்னாச்சுன்னா, சர்ச்சுக்கு போறதா இருந்தா கூட அம்மா அப்பா கட்டாயத்தினால தான் என்ன செஞ்சாங்க, 2 பேருமே சர்ச்சுக்கு வர ஆரம்பிச்சாங்க. ஒரு நாள் சர்ச்சில் வாலிப பிள்ளைகளுக்காக ஸ்பெஷல் மீட்டிங் இருக்குன்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணாங்க. இந்த முறையும் அம்மா தான் என்ன செஞ்சாங்கன்னா, ஸ்டெல்லாவையும் சைமனையும் கட்டாயப்படுத்தி அந்த மீட்டிங் போகணும்னு அனுப்பி விட்டாங்க. இவங்களுக்கு போறதுக்கு இஷ்டமே இல்லை தான். இருந்தாலும் வீட்டில் இருந்தால் அம்மா திட்டுவாங்க, அடிப்பாங்கன்னு சொல்லிட்டு அதுக்காகவே இவங்க 2 பேருமே போனாங்க. அங்க ஸ்பெஷல் ஸ்பீக்கர் மெசேஜ் கொடுத்தாரு. இந்த வாலிப வயதை நீங்க ஆண்டவருக்காக கொடுத்து பாருங்க. ஆண்டவர் வேதத்துல யாரெல்லாம் வாலிப வயதுல தங்க ஆண்டவருக்காக கொடுத்தாங்களோ அவங்கள எசப்ப ஆசீர்வச்சு உயர்த்திருக்கிறாரு. அதனால நீங்க ஒரு யோசேப்பை போல, தானியேலை போல, எஸ்தரை போல ஆண்டவர் உங்களையும் உயர்த்துவாரு. ஏன்னா நம்ம கடைசி காலத்துல இருக்கிறோம். அதனால கடைசி காலத்துல பஞ்சங்கள், பூமி அதிர்ச்சிகள், கொள்ளை நோய்கள்லாம் உண்டாகும்னு வேதத்துல எழுதப்பட்டிருக்கு. இதெல்லாம் இப்ப நடந்துகிட்டு இருக்குது. அதனால ஆண்டவர் சீக்கிரமா வரப்போறாரு. அதுக்கு நீங்க உங்களை பரிசுத்தமா நீங்க வச்சுக்கணும். ஆண்டவர் பிரியமா வாழணும் அப்படின்னு சொன்னாரு. ஒரு சமயம் நீங்க பிரியமா வாழலைன்னா நீங்க நரகத்துக்கு போயிடுவீங்க. நீங்க கைவிடப்பட்டுருவீங்க. அங்க அழுகையும் பற்கடிப்பும் அக்னியும் கந்தகமும் தான் இருக்கும்னு சொன்னாரு. அது மாத்திரம் இல்ல, நீங்க இந்த உலகத்தை பார்க்க கூடாது. நீங்க ஆண்டவரை நோக்கி பரலோகத்துல இருக்கிறவரை நீங்க அண்ணாந்து பார்க்கணும்னு சொன்னாரு. எந்த வாழ்க்கை உங்களுக்கு வேணும்னு சொல்லி நீங்களே முடிவு பண்ணிக்கங்கன்னு சொன்னாரு. இதை கேட்டது சைமனுக்கும் ஸ்டெல்லாக்குள்ள ஒரு பயம் வந்துச்சு. ஐயோ, ஏசப்பாவோட வருகையில நம்ம கைவிடப்பட்டு போயிடுவோமோ அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் தங்களுடைய இருதயத்தை ஆண்டவருக்கு நேரா அர்ப்பணிச்சாங்க. ஏசப்பா, நாங்கள் செஞ்ச தவறுகள் எல்லாம் மன்னிச்சு எங்களை உங்க பிள்ளையா ஏத்துக்குங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஒப்பு கொடுத்தாங்க. அன்னைக்கு முதல் அவங்க வாலிப வயதை ஆண்டவருக்காக ஊழியம் செய்ய ஆரம்பிச்சாங்க. இதை கேட்டுருக்கிற அன்பு செல்லங்களா, நீங்களும் ஒரு சமயம் சைமன் ஸ்டெல்லா கூட டீனேஜ்ல இருந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையை ஆண்டவருக்கு நேரா நீங்க அர்ப்பணிக்கும் பொழுது எசப்பா உங்களுடைய வாலிப வயதை ஆண்டவர் ஆசீர்வதிச்சு உயர்த்துவாரு. ஆண்டவருடைய 2ஆம் வருகையில நாமளும் அவரோட கூட பறந்து போவோம். சரியா செல்லுங்களா? இப்படித்தான் வேதத்திலும் சம்பவம் நடந்துச்சு. ஏசப்பா உயிர்த்தெழுந்த பின்பு 40 நாள் அப்போஸ்தலர்களுக்கு தரிசனமானாரு. அப்புறமா அவரு அப்போஸ்தலருடைய கண்களுக்கு முன்பாகவே உயர வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டாரு. ஒரு மேகம் வந்து அவரை மறைச்சு அவர் அப்படியே எடுத்துக்கொண்டது. இதை அப்படியே அப்போஸ்தலர்கள் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ வெண்மையான வஸ்திரம் தரிச்ச 2 பேர் வந்து, கலிலேயாகிய மனுஷரே, ஏன் வானத்தை நீங்க அண்ணாந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்க? உங்களிடத்துல இருந்து எடுத்துக்கொள்ளப்பட்ட இயேசுவானவர் எப்படி எழுந்தருளி போனாரோ அதே போல அவர் மறுபடியும் அவர் திரும்ப வருவாரு அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டதுமே அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. ஏசப்பா மறுபடியும் திரும்பி வரப்போறாங்க சந்தோஷத்துல அவர் ஒளிவமலை எண்ணப்பட்ட மலையிலிருந்து எருசலேமுக்கு போய் அங்க இருக்கிற தேவாலயத்துல ஏசப்பா பத்தி
புகழ்ந்து அங்க பிரசங்கம் பண்ணாங்க. ஆண்டவரை போய் துதிச்சுக்கிட்டே இருந்தாங்க. இதை கேட்டுக்கிற செல்லங்களா, நீங்களும் ஏசப்பா சீக்கிரமா வரப்போறாருங்கிறதுனால நீங்க என்ன செய்யணும்னா, ஏசப்பாவுக்கு பிரியமான வாழ்க்கை நீங்க வாழ்ந்து அவர் வரும்போது அவரோட கூட பரலோகத்துக்கு போறதுக்கு நீங்களும் ரெடியா இருக்கீங்களா செல்லங்களா? வாங்க நண்பர்களே, எல்லாரும் ஒன்னா போலாம் ஆண்டவர் இயேசுவை பார்க்க. எங்க நாம போறோம்? TBS க்கு. எங்க நாம போறோம்? TBS க்கு. எங்க நாம போறோம்? TBS க்கு. வாவ் வாவ், எவ்வளவு அழகா பாடிட்டே வரீங்க ரெண்டு குட்டி ஏஞ்சல்ஸோட. ஹலோ, என் பேர் தான் ஏஞ்சல். நீ பேர்ல ஏஞ்சல், இவங்க உண்மையிலேயே ஏஞ்சல். அப்புறம் என்ன, இன்னைக்கு லாஸ்ட் டே விபிஎஸ்ஸா? ஆமாம், பிபிஎஸ் இன்னையோட முடியுது. நீங்கள்லாம் என்ன ஏதாவது யூஸ்ஃபுல்லாக கற்றுக்கிட்டீங்களா? ஓ, கத்துக்கிட்டோமே. கிராஃப்ட் கத்துக்கிட்டோம், 4 மனப்பாட வசனம் கத்துக்கிட்டோம், கதைகள், பாட்டு எல்லாமே கத்துக்கிட்டோம். அதுவும் நேற்று சொன்ன மிஷினரி கதை, நேச்சர் டாக்கு எல்லாமே ரொம்ப பிடிச்சிருந்தது எங்களுக்கு. ப்ரேயர் டைமும் சூப்பரா இருக்கும். சூப்பர் சூப்பர், ரொம்ப சந்தோஷம். ஆமா, என்ன செட்டப் இது, பயங்கரமா இருக்கு. இன்னைக்கோட டாபிக் அண்ணாந்து பார். அது மட்டும் இல்லாமல் இன்றைய நாளோட நோக்கம் நம்ம எல்லாரும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோட வருகைக்கு ஆயத்தப்படணுன்றது தான். அவர் மேகத்தோட வருவார் இல்லையா, அதனால தான் இந்த செட்டப். ஓ சூப்பர் சூப்பர், எப்படியெல்லாம் யோசிச்சு எப்படியெல்லாம் பேக்ரவுண்ட் வைக்கிறீங்க. ஓகேப்பா, நெக்ஸ்ட் என்னது? நெக்ஸ்ட் நிறைய பேத்தோட ஃபேவரட்டான மனப்பட வசனம் பார்த்துட்டு வந்துடலாமா? ஏய், என்னடா பிளேஸ் இது, செமையா இருக்கு. வாவ், ரொம்ப அழகா செட்டப் பண்ணிருக்காங்கடா. என்னமோ ஃபேரி டேல்குள்ள வந்த மாதிரி இருக்கு. வண்டர்லாண்டுக்குள்ள போனா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கு. மெர்சி குட்டி, உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா? செம்ம ஜாலியா இருக்கு. க்ளோரியா குட்டிக்கும் பிடிச்சிருக்கா? ஏய், என்னடா அந்த குட்டி பிள்ளைங்க மட்டும் செமையா இருக்கு ஜாலியா இருக்குன்னு சொல்லுது. மைக்கேல் தம்பி மேத்யூ, நீ என்ன ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிற? நம்ம சைடுல இருக்க குட்டியே நீ தான், நீ சொல்ற எப்படி இருக்குன்னு. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு தான் விபிஎஸோட கடைசி நாள். எப்படி இருக்கு உங்களுக்கெல்லாம்? இந்த பாய்ஸ் உங்களோட தொல்லையெல்லாம் இல்லாம ஜாலியா இருப்பாங்க. ஆ, அது சரி, நீங்கள் எல்லாரும் தான் ஓவர் பில்டப் பண்ணுறீங்க. அன்னைக்கு தோண்டி தோண்டி மண்ணு தோண்டி மனப்பாட வசனத்துக்கு திங்ஸ் எடுக்கும்போது என்ன சொன்னீங்க? நெயில் பாலிஷ் அழிஞ்சிரும் அப்படின்னு. பலூன் வந்து உடச்சி மனப்பாட வசனம் சொன்னோமா? அன்னைக்கு என்ன பண்ணீங்க? உங்கள் சைடில் இருக்க குட்டி பிள்ளைங்களாம் எனக்கு இந்த பலூன் வேணும் அந்த பலூன் வேணும்னு அழுது அழுது இது பண்ணாங்க. அதனால கேர்ள்ஸ் தொல்லை இல்லாமல் எல்லாரும் ஜாலியாக இருப்பாங்க. சரி சரி, போதும், ரொம்ப அடிச்சுக்காதீங்க. ஆமா, எங்க ஜானும் ஸ்வீட்டியும் காணோம்? தினமும் இப்படிதான்ப்பா, மனப்பாட வசனம் வரும்போதெல்லாம் காணாம போயிடுறாங்க. அப்பனா இன்னைக்கு மனப்பாட வசனம் வராதா? அது எப்படி மனப்பாட வசனம் வராம போகும்? யோசிப்போம். ஆமா, யாரெல்லாம் இவ்வளோ நாள் 4 நாளோட மனப்பாட வசனமும் கரெக்டா மனப்பாடம் பண்ணி வீடியோ எடுத்து ஜீவிதா ஆண்டி ஐடிக்கு அனுப்புனது? நான் அனுப்புனேன். நானும் அனுப்புனேன். நானும் வசனம் சொன்னேன். ஓ சூப்பர், இப்ப எல்லாருமே சொன்னீங்களா? ஆமா, எதுக்கு டெய்லி மனப்பாட வசனம் சொல்றாங்க? டெய்லியும் மனப்பாட வசனம் படிச்சு கரெக்டா சொன்னோம்னா நம்மளுக்காக ஒரு சர்ப்ரைஸ் காத்துக்கிட்டு இருக்கு. அதெல்லாம் இருக்கட்டும், இப்ப மனப்பாட வசனத்துக்கு என்ன பண்ண போறோம்? சரி, நம்மளே ஏதாவது ட்ரை பண்ண வேண்டியதுதான். ஆமா, இன்னைக்கு லாஸ்ட் நாள்ல. இன்னைக்கோட தலைப்பு என்ன? இன்னைக்கோட தலைப்பு அண்ணாந்து பார். புரிஞ்சிருச்சு, எனக்கு புரிஞ்சிருச்சு. இப்ப நம்ம எல்லாரும் என்ன பண்ணணும்? அண்ணாந்து பார்க்கணும். அண்ணாந்து பாக்குறது தான் டாஸ்கா மனப்பாட வசனத்துக்கு? மேபி இருக்கலாம்ல. அது எப்படி அண்ணாந்து பார்த்தா வசனம் வந்துருமா? அது எப்படி அண்ணாந்து பார்த்தா வசனம் வந்துருமா? அட ஆமாப்பா, எல்லாரும் மேல பாருங்க. அட ஆமா, மனப்பாட வசனம் மேல இருக்கு. என்னடா இது, அண்ணாந்து பார்த்தா வசனம் வருது? இதுதான் நம்ம விபிஎஸோட ஸ்பெஷாலிட்டியே. மனப்பாட வசனம் எங்க இருந்து எப்போ எப்படி வரும்னே சொல்ல முடியாது. சரி, வசனத்தை படிச்சிடுவோமா? நான் படிக்கிறேன். மெய்யாகவே நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்றார். ஆமேன். கர்த்தராகிய இயேசுவே வாரும். வெளிப்படுத்தின விசேஷம் 22:20. மெய்யாகவே நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்றார். ஆமேன். கர்த்தராகிய இயேசுவே வாரும். வெளிப்படுத்தின விசேஷம் 22:20. மெய்யாகவே நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்றார். ஆமேன்.
கர்த்தராகிய இயேசுவே வாரும். வெளிப்படுத்தின விசேஷம் 22:20. மெய்யாகவே நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்றார். ஆமென். கர்த்தராகிய இயேசுவே வாரும். வெளிப்படுத்தின விசேஷம் 22:20. நீங்களும் கூட சேர்ந்து சொல்லுங்க. மெய்யாகவே நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்றார். ஆமென். கர்த்தராகிய இயேசுவே வாரும். வெளிப்படுத்தின விசேஷம் 22:20. மெய்யாகவே நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்றார். ஆமேன். கர்த்தராகிய இயேசுவே வாரும். வெளிப்படுத்தின விசேஷம் 22:20. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான மனப்பாட வசனம் வந்தாச்சு. மறக்காம எல்லாரும் மனப்பாடம் பண்ணி வீடியோ எடுத்து அனுப்பிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே நாங்கள் கிளம்புறோம். நாங்கள் சொல்லி கொடுத்த மனப்பாட வசனத்தெல்லாம் நல்லா மறக்காம ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆண்டவர் எப்போ வேணாலும் வந்துருவாரு. நம்ம அவரோட வருகைக்கு தயாரா இருக்கணும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் படித்த வசனத்தை மறக்காமல் மனப்பாடம் பண்ணி ஜீவிதா ஆண்டியோட இன்ஸ்டாகிராம் ஐடியை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். அந்த இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு உங்களோட மனப்பாட வசனத்தை சொல்லி வீடியோ எடுத்து அவங்களுக்கு மெசேஜில் அனுப்புங்க. எல்லா நாளும் கரெக்டாக மனப்பாட வசனம் சொல்கிற குட்டீஸ்க்கு ஒரு சர்ப்ரைஸ் காத்துட்ருக்கு. ஆமா ஜான், நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்? நெக்ஸ்ட்டு ப்ரேயர் டைம் தான். தினமும் ப்ரேயர் டைம் வந்தாலும் ஒரு பிரயோஜனம் இல்லை. நீ இப்படிதான் கண்ணை முழிச்சு பார்த்துட்டு இருப்ப, ப்ரேயரே பண்ண மாட்டேன். யார் சொன்னா? நானா? நீ தான் உன் முட்டைக்கண்ணை உருட்டி உருட்டி பார்த்துட்டு இருக்க. கண்ணை மூடி ஒரு நாள் கூட ப்ரேயர் பண்ணுறது கிடையாது. நானு நீ கண்ணை முழிச்சிருக்கியான்னு பார்க்கறதுக்காக பார்த்தேன். நானும் நீ ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கியா இல்லை கண்ணு முழிச்சிருக்கியான்னு பார்க்கறதுக்காக பார்த்தேன். இருந்தாலும் இவ்வளோ போய் சொல்லக்கூடாது ஜான். நீயும் இவ்வளோ போய் சொல்லக்கூடாது ஸ்வீட்டி. சரி வா, சண்டை போடாம ப்ரேயர் டைம்குள்ள போவோம். ஆமாம், இன்னைக்கு லாஸ்ட் டே வேற. என்ன ப்ரேயர் பாயிண்ட் சொல்ல போகிறாங்கன்னு தெரில. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், ப்ரேயர் டைம் பார்த்துட்டு வந்துடலாம். பிரைஸ் தி லார்ட் குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? 4 நாள் விபிஎஸ் கிளாஸ் முடிச்சு 5வது நாளுக்கு வந்தாச்சு. எல்லாரும் சந்தோஷமாக இருக்கீங்களா? 5வது நாள் விபிஎஸ் கிளாஸ்லேயும் இந்த ப்ரேயர் டைமில் உங்களை எல்லாத்தையும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இவ்வளோ நாள் ரொம்ப ஆர்வமாக ரொம்ப உற்சாகமாக என் கூட சேர்ந்து நீங்கள் எல்லாரும் ஒவ்வொரு ப்ரேயர் பாயிண்ட்ஸ்க்காக ப்ரேயர் பண்ணிகிட்டு இருந்தீங்க. இப்போது விபிஎஸ் கிளாஸ் முடிய போகுது. இது முடிஞ்ச உடனே இந்த ப்ரேயர் பாயிண்ட்ஸு, ப்ரேயர் டைம் இதெல்லாம் விட்டுறக்கூடாது. நீங்கள் உங்களோட டெய்லி ப்ரேயர்லேயும் ஃபேமிலி ப்ரேயர்லேயும் நான் சொல்கிற இந்த ப்ரேயர் பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் இன்க்ளூட் பண்ணிக்கிட்டு டெய்லியும் இதுக்காக செபிக்கணும். டெய்லியும் ப்ரேயர் பண்ணுற குட்டி பசங்க எல்லாத்தையும் ஏசப்பாவுக்கு ரொம்ப பிடிக்குமா. அதனால நீங்கள் எல்லாரும் தினமும் ஏசப்பா கிட்ட ப்ரேயர் பண்ணுங்கள். இன்றைக்கும் நான் ஒரு முக்கியமான ப்ரேயர் பாயிண்ட்டோடு வந்திருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம மிஷினரிஸ்க்காக ப்ரேயர் பண்ணோம். மிஷினரிஸ்னால் யாருன்னு உங்களுக்கு தெரியும்ல. ஏசப்பாவை ரொம்ப பிடிச்சி ஏசப்பா மேலே ரொம்ப ஆர்வமாக அவருக்காக தங்களோட வாழ்க்கையவே அர்ப்பணித்து ஏசப்பாவோட ஊழியத்தை முழு நேரமாக பண்ணுறவங்க தான் மிஷினரிஸ். அதுவும் விதவிதமாக வேறு வேறு இடங்களுக்கு போய் பண்ணுவாங்க. அவங்களோட வாழ்க்கையவே ஆண்டவருக்காக ஒப்பு கொடுத்துருவாங்க. கஷ்டப்படுற மக்கள் எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணுவாங்க. ஹெல்ப் பண்ணிவிட்டு அவங்கக்கிட்டலாம் ஏசப்பாவை பற்றி சொல்லுவாங்க. உடம்பு சரியில்லாதவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுலேருந்து, சாப்பாடு இல்லாதவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறதுலேருந்து ரொம்ப அன்பாக அவங்கள கவனிச்சுக்கிட்டு அவங்க மத்தியில் ஊழியம் பண்ணுவாங்க. அவங்களோட நல்லதுக்காகவும் அவங்களோட ஊழியத்துக்காகவும் ப்ரேயர் பண்ணணும். நெக்ஸ்ட்டு நம்ம மத்தியில் இருக்கிற சபை ஊழியர்களுக்காக ப்ரேயர் பண்ணணும். அதாவது நம்ம சர்ச்சில் இருக்க சர்ச் பாஸ்டர்ஸ் எல்லாத்துக்காகவும் நம்ம ப்ரேயர் பண்ணோம். இந்த காலத்துலேயும் சில பேர் ஆண்டவருக்காக உண்மையாக ஊழியம் பண்ணுறவங்களாம் இருப்பாங்க. அவங்களுக்கு ஆண்டவர் நல்ல ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்கணும். அவங்களுக்கு நல்ல பலனை கொடுத்து ஆண்டவர் ஊழியத்தை நடத்தணும். அவங்களோட ஊழியத்துக்கு தேவையான பொருளாதார தேவைகள் எல்லாம் ஆண்டவர் சந்திக்கணும். நிறைய ஆத்மாக்களை அவங்க ஆண்டவருக்காக ஆதாயப்படுத்துறதுக்கு உதவி செய்யணும். இப்படின்னு ஊழியக்காரங்களுக்காக நம்ம ப்ரேயர் பண்ண போகிறோம். அதுக்கு அடுத்ததாக ரொம்ப முக்கியமாக நம்மளை மாதிரி இருக்க எல்லா குட்டி பசங்களுக்காகவும் ப்ரேயர் பண்ணோம். பொதுவாக குட்டி பசங்க விபிஎஸ் கிளாஸு, சண்டே கிளாஸ்லாம் அட்டன் பண்ணும்போது அப்போ மட்டும் நல்ல பிள்ளைங்களாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க வழி மாறி போயிடுவாங்க. ஆனால் நம்மளை மாதிரி இருக்கிற மற்ற குட்டீஸும் அந்த மாதிரி போகாமல் இன்றைக்கி மட்டும் இல்லாமல் எப்போவுமே ஏசப்பாவோட பிள்ளைங்களாக இருக்கணும். எப்போவுமே ஆண்டவரோட அன்பான பிள்ளைங்களாக இருக்கணும். பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழணும்னு சொல்லி ப்ரேயர் பண்ண போகிறோம். உலகத்தில்
பாவத்தில் விழுறதுக்கு அநேக காரியங்கள் இருக்குது. ஆனால் நம்ம பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படின்னா அதுக்கு நம்மளோட பைபிளும் நம்மளோட ப்ரேயரும் தான் நம்மளை ஆண்டவர்கிட்ட அதிகமாக கூட்டி கொண்டு போய் பரிசுத்தமாக வாழ வைக்கும். அதனால நம்மள மாதிரி இருக்க குட்டீஸும் பைபிள் வாசித்து ப்ரேயர் பண்ணி பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படின்னு ப்ரேயர் பண்ண போகிறோம். நீங்கள் எல்லாரும் இருக்கிற இடத்துல முட்டி போட்டு கண்ணை மூடி கை கூப்பி ப்ரேயர் பண்ணுங்கள். அன்புள்ள ஏசப்பா, இந்த 5ஆம் நாள் விபிஎஸ் கிளாஸில் மறுபடியும் இந்த ப்ரேயர் டைமுக்கு வர உதவி செஞ்சீங்க. அதுக்காக நன்றி ஏசப்பா. அவங்களோட வாழ்க்கையவே உங்களோட ஊழியத்துக்காக அர்ப்பணித்து வேறு தேசங்களுக்கும் நாடுகளுக்கும் போய் கஷ்டப்படுற மக்களுக்கெல்லாம் உதவி செஞ்சு அது மூலமாக உங்களை பற்றி சொல்லி அவங்க எத்தனையோ மக்களை உங்களுக்காக ஆதாயப்படுத்திகிட்டு இருக்காங்க ஆண்டவரே. அவங்களையெல்லாம் உம்முடைய கண்மணி போல் வைத்து பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. அவங்களோட தேவைகளெல்லாம் சந்திங்க. நல்ல ஆரோக்கியத்தை பலனை கொடுத்து ஊழியம் பண்ண உதவி பண்ணுங்க ஆண்டவரே. அதே போல் சபை ஊழியர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவர்கள் எல்லாரும் ஆண்டவரே இன்னும் அநேக மக்களை உமக்காக ஆயத்தப்படுத்தணும். அதற்கான பலனையும் தைரியத்தையும் ஆரோக்கியத்தையும் அப்பா அவர்களுக்கு கட்டளையிடுங்க ஆண்டவரே. அவங்களுக்கு இருக்கிற தேவைகளையெல்லாம் சந்திங்க ஏசப்பா. ஆண்டவரே, நீங்கள் இந்த உலகத்தில் மனுஷகுமாரனாக வந்தப்போ ஊழியம் கொல்ல வரவில்லை, ஊழியம் செய்ய வந்தேன்னு சொன்னீங்க. அதே போல் ஆண்டவரே, இங்கே இருக்கிற அனைத்து சபை போதகர்களும் ஏசப்பா உமக்காக உண்மையாய் ஊழியம் செய்கிற மக்களாக இருக்கணும். தங்களோட பேர் புகழுக்காக இல்லாமல் உம்முடைய நாம மகிமைக்காய் ஊழியம் செய்யணும் ஆண்டவரே. எங்களை போன்ற சிறு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஏசப்பா. எல்லாரும் தங்களோட வாழ்க்கையில் பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள தேவன் தாமே உதவி செய்வீராக. சிறு பிள்ளைகளே என்னிடத்தில் வரவிடுங்கள், பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது என்று சொன்னீங்களே ஏசப்பா. அனைத்து சிறு பிள்ளைகளும் உண்மை பற்றி தெரிந்து கொண்டு சத்தியத்தை அறிந்து கொண்டு அப்பா உண்மையை தங்களுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளணும். அவர்களும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதிப்பட உதவி செய்வீராக ஆண்டவரே. உம்முடைய கண்மணி போல வைத்து பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களிலும் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். ஓகே குட்டீஸ், நான் சொன்னதெல்லாம் மறந்துடாதீங்க. சின்ன பிள்ளைங்களோட ஜெபம்னா ஆண்டவருக்கு ரொம்ப பிடிக்குமா. சின்ன பிள்ளைங்க ப்ரேயர் பண்ணும்போது கேட்குறத ஆண்டவர் உடனே கொடுத்துருவாராம். அதனால விசுவாசத்தோட தினமும் ப்ரேயர் பண்ணுங்க. ஓகே குட்டீஸ், பாய். காட் பிளஸ் யூ. ப்ரேயர் பாயிண்ட்ஸில் நீங்கள் கேள்விப்பட்ட மாதிரி மிஷினரிஸ்க்காகவும் பாஸ்டர்ஸ்க்காகவும் நம்மள மாதிரி இருக்க சின்ன குழந்தைங்களுக்காகவும் மறக்காமல் தினமும் உங்களோட ஜெபங்களில் ஜெபம் பண்ணிக்கோங்க. அதிகமா ஜெபம் பண்ற குழந்தைகளை ஆண்டவருக்கு ரொம்ப பிடிக்குமா. நம்மளும் நல்லா ப்ரேயர் பண்ணுவோம், ஆண்டவருக்கு பிரியமான குழந்தைகளா மாறுவோம். ஆமா, நெக்ஸ்ட் என்னது? இவ்வளோ நாள் கூட இருக்க ப்ரேயர் டைம் அடுத்ததா என்ன பார்ப்போம்னு உனக்கு தெரியாதா ஸ்வீட்டி? மறந்து போச்சுடா, அதான் கேட்டேன். என்னோட ஃபேவரட்டான நாடகம் தான் வரப்போகுது. அப்படியா? ஆமா, இன்றைய நாளோட நோக்கமே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரமா வரப்போறாரு. அவருக்காக நம்ம தயாரா காத்துட்டு இருக்கணும். அவர் வரும்போது நம்ம எடுத்துக்கொள்ளப்படணும். நம்ம மட்டும் இல்லை, நம்ம கூட இருக்க எல்லாத்தையும் நம்ம ஆயத்தப்படுத்தணும். அதை பத்தி தான் இன்னைக்கு ஒரு நாடகம் வரப்போகுது. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், குட்டி நாடகம் பார்த்து என்ஜாய் பண்ணுவோம். குட்டி நாடகம் இல்லை, இன்னைக்கு கொஞ்சம் பெரிய நாடகம் தான். பார்த்துட்டு வந்துருவோமா? ரோசி, ராபர்ட், என்ன ரெண்டு பேரும் இங்கே வந்து உட்காந்துருக்கீங்க? ஒரு முக்கியமான வேலையாக வந்தோம். ஆமாம், ரெண்டு பேரும் காலேஜ்லேருந்து வந்து ஒன்றுமே சாப்பிடல. நான் ஏதாவது ஸ்நாக்ஸ் எடுத்துகிட்டு வரட்டா? ஸ்நாக்ஸ் எல்லாம் ஒன்றும் வேண்டாமா, இங்கே இருக்கிறது நல்லாவே இல்லை. நீ எனக்கு பீஸா ஆர்டர் போடுமா ஜொமேட்டோவில். எதுக்குடா இந்நேரத்தில் பீஸா? எனக்கு பர்கர் ஆர்டர் போட்டுருமா. சும்மா சும்மா ஆர்டர் போட்டு சாப்பிடக்கூடாதுமா. சொன்ன வேலையை மட்டும் செய்யுமா, நீ ஏமா தேவையெல்லாம் பேசிட்டு இருக்க? அம்மா, அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம். நாளைக்கு நான் என் ஃப்ரெண்ட்ஸோட போகிறேன். என்னால் சர்ச்சுக்கு வர முடியாது, சரியா? என்ன எல்லாரும் கூடி உட்காந்து என்ன பேசிட்டு இருக்கீங்க? இந்த பிள்ளைகளை பாருங்களேன், எப்போ பார்த்தாலும் வீட்டில் செஞ்சு கொடுக்கறது வேணான்ட்டு ஆர்டர் போடுன்னு சொல்கிறாளுகோ. உன் வீட்டு காசை வச்சு ஆர்டர் போடுற, என் வீட்டு காசு தானே. பிள்ளைங்க கேட்டா வாங்கி கொடு. டேடி, இங்கே வாங்க. என்னம்மா ரோசி? டேடி, இன்னைக்கு என்ன தெரியுமா ஆச்சு எங்கள் காலேஜில்? என்னாச்சுமா? ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து செல்ஃபி எடுக்கலாம்னு ஆசைப்பட்டோம். ஓகே. எல்லாரும் என்னோட ஃபோனை வாங்கி செல்ஃபி எடுத்தாங்களா? கிளாரிட்டி நல்லா இல்லைன்னு சொல்லிட்டாளுங்கப்பா. எனக்கு ஒரே வருத்தமாக போச்சு. ஃபோன் கேமராவை நல்லா தொடச்சிட்டு அப்புறமா செல்ஃபி எடுத்துருக்கணும். நீ தொடைக்காம அழுக்கு வண்டியோட கொடுத்துருப்பியா இருக்கும். சும்மா இருமா நீ. டேடி, எனக்கு இந்த ஃபோன் பிடிக்கல. எனக்கு புதுசாக வந்திருக்கிற ஐஃபோன் தான் வேணும். என்னது ஐஃபோனா?
ஏண்டி இப்போ நீ வச்சிருக்க ஃபோன் வாங்கி 2 மாசம் கூட ஆகல, அதுக்குள்ள என்னடி ஐபோனு? டாடி டாடி எனக்கு ஐபோன் வேணும் ப்ளீஸ். ஐஃபோன் தானே, வாங்கிக்கலாம் ரோசி. உனக்கு இல்லாததா? நாளைக்கு வா, ஷோரூம் கூட்டிட்டு போய் வாங்கி தரேன். தேங்க்யூ டாடி, நீங்கள் தான் வேர்ல்ட்ஸ்லேயே பெஸ்ட் டாடி. உங்களுக்கு தான் தி பெஸ்ட் டாடி அவார்டு கொடுக்கணும். ஏங்க இவ சொல்கிறா நீ என்னங்க உடனே ஐஃபோன் வாங்கி தரேன்றீங்க? என் பிள்ளை ஒன்று கேட்டு இல்லைன்னு என்னால் சொல்ல முடியுமா? அப்புறம் எதுக்கு காசு காசுன்னு சம்பாதிக்கிறது? அவள் உலகத்தையே கேட்டாலும் அவள் கையில் கொண்டு வந்து கொடுப்பேன். நீ என்னடானா இப்படி பேசிகிட்டு இருக்க ஒரு ஐஃபோனுக்கு வேண்டி? எல்லாரும் பேசி முடிச்சிட்டிங்களா? இப்போ நான் பேசலாமா? அடுத்து இவன் என்ன பண்ண காத்திருக்கானோ? டேடி, அவளுக்கு எதுக்கு ஐஃபோன் வாங்கி தரேன்னு சொல்கிறீங்க? அவள் உன் தங்கச்சி ஆசைப்பட்டு கேட்குறா, பின் என்னப்பா பண்ணுறது? நான் தானே ஃபஸ்ட்டு பிறந்தேன், எனக்கு தானே ஃபஸ்ட்டு ரைட்ஸு. 2 பேருமே எனக்கு 2 கண்ணு மாதிரி. உங்களுக்காக தான் அப்பா ஓடி ஓடி சம்பாதிச்சு இத்தனை காசு சேர்த்து வச்சுருக்கேன். நீங்கள் என்ன கேட்டாலும் நான் வாங்கி தர தான் போகிறேன். என் செல்ல டேடி, நான் என்ன தெரியுமா கேட்க வந்தேன்? எனக்கு இப்போ புது மாடலில் ஒரு பைக் வந்திருக்குப்பா. அந்த பைக்கில் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்காமா. எனக்கு அதுதான் வேணும். இந்த வண்டி ஓட்டி ஓட்டி எனக்கு பிடிக்கவே இல்லை. இப்போ வச்சிருக்க பைக் வாங்கி 3 மாதம் ஆகுது டேடி. என்ன மாடல் வண்டிப்பா வேணும் உனக்கு? நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறேன், அதே தான் வேணும். என்னடா வண்டி கிண்டின்னு கேட்டுட்டு இருக்க? எவ்வளோ லட்சக்கணக்கில் ஆகுமோ தெரில. ரொம்பலாம் ஒன்றும் இல்லை, 7 லட்சம் தான். பசங்க இப்படியெல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. ஓகே ராபர்ட், எந்த வண்டியோ அது எனக்கு மாடல் அனுப்பு. உனக்கு எப்போ வேணும்னு சொல்லு, அப்போவே போய் ஷோரூம் போய் பார்த்து வாங்கிக்கலாம். நீங்கள் தான் உலகத்தின் தலை சிறந்த அப்பா. உங்களுக்காக பண்ணாமல் வேற என்னத்துக்குப்பா? டாடியை பார்த்து கற்றுக்கோமா. நீயும் தான் இருக்கே, ஒரு பீஸா கேட்டதுக்கு ஒருக்கா அந்த பேச்சு பேசுகிற. மை சன், அவள் எப்பவுமே அப்படிதான். அவளுக்கு என்ன வேணும்னு மட்டும்தான் யோசிப்பா. ஓகே டாடி, அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம். நாளைக்கு காலையிலே ஃப்ரெண்ட்ஸோட அவுட்டிங் போக பிளான் போட்டிருக்கேன். காலையிலே நான் கிளம்பி போயிடுவேன். சண்டே சர்ச்சுக்கு வாங்கலாம் என்னை சொல்லக்கூடாது, ஓகேவா? பரவாயில்லம்மா, இந்த வாரம் ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே போய்க்கோ, அடுத்த வாரம் சர்ச்சுக்கு வா. ஓகே டேடி, அப்போ நான் கிளம்புறேன். சீக்கிரமாக அமௌண்ட் ரெடி பண்ணுங்க, ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் வண்டிக்கு. எல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீ போயிட்டு வாப்பா. நீ என்ன வாய் போலன்னு பார்த்துட்டு இருக்க? உனக்கு என்ன வேணும்? அது ஒன்றும் இல்லைங்க, உங்களுக்கு நம்ம பிள்ளைங்க மேலே, என் மேலே, நம்ம குடும்பத்து மேலெல்லாம் எவ்வளோ பாசம்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம். அடுத்த மாதம் எங்கள் அண்ணன் பிள்ளைக்கு கல்யாணம் வருது. உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லியிருந்தேன்ல, அதுக்கு ஒரு 5 பவுனில் ஒரு செயின் வாங்கணுங்க. செயினா? ஆஹா இல்லை செயின் இல்லை, நல்ல ஒரு நெக்லஸாக வாங்கிக்கலாம். புது மாடல் நெக்லஸ் வந்திருக்குன்னு நகை கடையிலேருந்து ஃபோட்டோ அனுப்பியிருந்தாங்க. அதில் நான் ஒன்று செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன், அதுதான் வாங்கணுங்க. சரி, பார்த்து போய் எந்த மாடல் வேணுமோ வாங்கிக்கலாம். பரவாயில்ல, நமக்கு ஒரு நெக்லஸ் தேர்ச்சு. டேய் கேப்ரி, படிச்சு எனக்கு டயர்ட் ஆயிடுச்சுடா. எனக்கும் தான் கேத்ரின், படித்து டயர்ட் ஆயிடுச்சு. என்ன பண்ணுறது, எப்போ சாப்பிட போகிறதுனே தெரில. எத்தனை தடவை தான் படித்ததையே திரும்ப திரும்ப படிக்கிறதோ தெரில. என்ன இங்கே சத்தம்? படிக்க சொன்னால் 2 பேரும் கதை பேசிகிட்டு இருக்கீங்களா? இல்லைம்மா, படிச்சுட்டு தான் இருக்கோம். பார்த்தா அப்படி ஒன்றும் தெரில. இப்போ நான் வந்து கொஸ்டின்ஸ் கேட்பேன், கரெக்டாக சொன்னால் தான் டின்னருக்கு போக முடியும், புரியுதா? மா இதெல்லாம் நாங்கள் ஏற்கனவே படித்தாச்சுமா. படித்ததையே எத்தனை தடவைமா திரும்ப திரும்ப படிக்கிறது? ஏன் படிக்கிறதுக்கு உனக்கு அவ்வளோ வலிக்குதா? படிப்பு தான் நாளைக்கு சோறு போடும், வேற எதுவுமே கூட வந்து நிற்காது. அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. படி. நான் இப்போ வந்து கொஸ்டின்ஸ் கேட்பேன், 2 பேரும் படித்து முடிச்சிருக்குன்னு சொல்லிட்டேன். எதுக்கு தான் நம்ம வீட்டில் மட்டும் படின்னு இப்படி டார்ச்சர் பண்ணுறாங்களோ தெரில. என்ன பண்ணுறீங்க 2 பேரும்? படிச்சுட்டு இருக்கோம்ப்பா. இல்லைங்க, எங்கே படிக்கிறாங்க? நான் வரும்போதெல்லாம் பார்க்குற கதை அடிச்சுட்டே இருக்காங்க. படிக்காமல் கதை அடிச்சிட்டு இருந்தா கேத்ரின் நீ எப்படி டாக்டர் ஆவ? கேப்ரியல் நீ எப்படி இன்ஜினியர் ஆவ? உலகத்திலேயே ரொம்ப முக்கியம் படிப்பு தான். அப்பா அம்மா பணம் காசு எதுவுமே உனக்கு கடைசி வரைக்கும் கூட வராது, படிப்பு மட்டும்தான் வரும். அப்பா, நாளைக்கு சண்டே கிளாஸில் மனப்பாட வசனம் சொல்லணும். மனப்பாட வசனம் வந்து உங்களை காப்பாற்றுமா கடைசி காலத்தில்? முதல்ல உங்கள் ஸ்கூல் புக்ஸை படிங்க, பைபிள் வசனம்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போ நான் ஒரு 10 நிமிஷத்தில் வந்து கொஸ்டின் கேட்பேன், 2 பேர்த்துக்கும் தப்பாக பதில் சொல்லுங்கள். அப்புறம் இருக்கு கரெக்டாக சொல்லிடுவோமா? அப்புறம் பசங்களை நாளையிலேருந்து காலையில் 5 மணிக்கு எழுப்ப வேண்டாம், 4 மணிக்கு எழுப்பி விட்ரு. இன்னும் ஒரு 10 நாளில் எக்ஸாம் வருதுல்ல, இப்போத்துலேருந்தே 4 மணிக்கு எந்திரிச்சு படிக்கட்டும். என்ன வேலை? எப்படிப்பா 4 மணிக்கு எந்திரிச்சு படிக்கிறது? 5 மணிக்கு எந்திரிக்கும் போது எப்படி படிப்பீங்களோ அதே மாதிரி தான் 4 மணிக்கு எந்திரிக்கும் போதும் படிக்கணும், புரியுதா? பேசிட்டே இருக்க வேணாங்க, அப்புறம் இதுதான் சாக்குன்னு டைம் வேஸ்ட் பண்ணுவாங்க. வாங்க போகலாம். அதுவும் சரிதான். நம்ம வீட்டில் மட்டும் எப்போ பார்த்தாலும் படிக்க சொல்லிட்டே இருக்காங்கடா. மனப்பாட வசனம் கூட படிக்க வேணாம், ஸ்கூல் புக்கை படின்னு சொல்கிறாங்க. என்னதான் பண்ணுறதோ. அனி, குழந்தைங்களுக்கு வெக்கேஷன் லீவ் வருது, என்ன பிளானிங்? நீ சொல்லு டார்லிங், எங்கே போகலான்னு? இல்ல நீ சொல்லு ஹனி, இந்த வாட்டி உன்னோட சாய்ஸ் தான். பாரிஸ் போகலாமா? பாரிஸ் ரொம்ப போரிங்,
ஆல்ரெடி போயிட்டு வந்துட்டோமே, நம்ம ஹனிமூனுக்கு அங்கே தானே போனோம். ஆமாம் டார்லிங், ஆனால் நம்ம குழந்தைங்கள கூட்டிகிட்டு போகலல்ல. பார்த்த இடத்தையே திரும்ப பார்த்தா என்ன டார்லிங் கிக்கு இருக்கு. அப்போ நீ ஆல்ரெடி எங்கே போகலான்னு டிசைட் பண்ணிட்டு தான் மேடம் பேசுகிறீங்க. ஆமாம், நான் தானே பெண்ணாச்சே, அப்புறம் எப்படி டிசைட் பண்ணாமல் இருக்க முடியும்? தெரிஞ்ச விஷயம் தானே, எப்படியும் நீ சொல்கிற இடத்துக்கு தான் போவோம். சரி சொல்லு, எங்கே? சுவிட்சர்லாந்து போலாமா? சூப்பராக இருக்கும் ஹனி. என் ஃப்ரெண்டு ஒரு ஹாலிடே டூர் பேக் இருக்குன்னு சொன்னான். அதில் போயிட்டு வந்தால் நம்ம எக்ஸ்ட்ரா டேஸ் கூட தங்கலாமாமா. உனக்கு ஓகேவா சுவிட்சர்லாந்து? எனக்கு ஓகே இல்லை, டபுள் ஓகே. இங்கே ஒரே ஹீட்டாக இருக்கு ஹனி, அங்கே போய் கொஞ்சம் சில் பண்ணிட்டு வரலாம். மம்மி, டாடி, பிரின்சி, மம்மியும் டாடியும் உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கோம். என்ன சர்ப்ரைஸ்மா? நம்ம எல்லாரும் வர்ற வெக்கேஷனுக்கு சுவிட்சர்லாந்து போக போகிறோம். நெக்ஸ்ட் வீக் நம்ம எல்லாரும் கிளம்புற மாதிரி இருக்கும். உங்களுக்கு என்னென்ன திங்ஸ் வேணுமோ எல்லாத்தையும் மறக்காம பேக்ல எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் என்னோட இதே எடுத்துட்டு வரல, பேக் எடுத்துட்டு வரல, மேக்கப் திங்ஸ் எடுத்துட்டு வரலன்னு சொல்லக்கூடாது, ஓகேவா? அம்மா, நெக்ஸ்ட் வீக்னா விபிஎஸ் ஸ்டார்ட் ஆகுதேம்மா சர்ச்சில். விபிஎஸ் தானே, இந்த வருஷம் இல்லைன்னா அடுத்த வருஷம் போய்க்கலாம். அதான் வார வாரம் சண்டே கிளாஸ் போறீங்களே. ஆனா நாங்க ரொம்ப ஆசையா இருந்தோமே விபிஎஸ்க்காக. கவலைப்படாதீங்க, ஆன்லைன்ல ஏதாவது விபிஎஸ் வரும். நம்ம சுவிட்சர்லாந்து போற வழியில ஆன்லைன்ல பாத்துக்கலாம். சரி, ஓகேம்மா. சரி, நீங்க போய் டிவி பாருங்க. எப்படியும் நெக்ஸ்ட் மந்த் 2 வீக்ஸ் சுவிட்சர்லாந்துல தான், ஜாலியா இருக்கும். ஆமாம் ஹனி, அப்பப்போ கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்தால் தானே நமக்கும் நிம்மதியாக இருக்கும். எஸ்தர், ஜாஸ்மின், என்னம்மா பண்றீங்க? படிச்சுட்டு இருக்கோமா? என்ன படிக்கிறீங்க? ஸ்கூல் புக்கா? ஆமாம்மா. அது சரி, ஸ்கூல் விட்டு வந்தோடனே ஸ்கூல் புக் எடுத்து வச்சு உட்காந்தாச்சா? பைபிள் படிக்கவே இல்ல? இல்லைம்மா, நாளைக்கு எக்ஸாம் இருக்குல்ல, ஆனுவல் எக்ஸாமு, அதான் வந்தோடனே படிக்க ஆரம்பிச்சிட்டோம். அது சரி, ஆனுவல் எக்ஸாமுக்கு படிக்கணும்னாலும் முதல்ல ஒரு 10 நிமிஷம் பைபிள் எடுத்து ஒரு அதிகாரம் இல்லைன்னா 2 அதிகாரம் படிச்சுட்டு ஆண்டவர்கிட்ட எனக்கு நல்ல ஞானத்தை கொடுங்கன்னு ஜெபம் பண்ணிட்டு அப்புறமா நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா எல்லாமே ஈஸியாக புரியும். ஆமாம் பிள்ளைங்களா, உங்கள் அம்மா சொல்கிறது சரிதான். எல்லா விஷயத்துலையும் ஆண்டவரை முன்னாடி நிறுத்துனீங்கன்னா உங்களை ஆண்டவர் முன்னாடி நிறுத்துவார். ஏங்க, நீங்கள் எப்போ வந்தீங்க? நீ பிள்ளைங்கள பைபிள் படிக்க சொல்லும் போதே வந்துட்டேன். சரி இருங்க, நான் போய் காப்பி போட்டு எடுத்துட்டு வரேன். அப்புறம் பிள்ளைகளா, இந்த வருஷம் விபிஎஸ் வருதுல்ல, வழக்கம் போல இந்த வருஷமும் நல்லா கலந்துக்கிட்டு ப்ரைஸ் ஜெயிக்கணும், சரியா? அவங்க சொல்லி கொடுக்குற பாட்டு, வசனம், கதை எல்லாம் நல்லா படிச்சுக்கணும், புரியுதா? ஓகேப்பா. சரி, இப்போ 2 பேரும் போய் அவங்க பைபிள் எடுத்து கொஞ்ச நேரம் பைபிள் படிச்சுட்டு அப்புறம் ப்ரேயர் பண்ணிட்டு அப்புறமா வந்து உங்க புக் எடுத்து படிங்க. சரிப்பா. சண்டே. அண்ணா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கோம்ப்பா. நீங்களாம் எப்படி இருக்கீங்க? எங்க உங்க பையன் பொண்ணெல்லாம் காணோம்? அவங்க 2 பேரும் டியூஷன் போயிருக்காங்கக்கா. எக்ஸாம் வருதுல்ல, அதனால தான் டியூஷனுக்கு அனுப்பி விட்டுட்டோம். அப்படியா, டியூஷன் போயிட்டாங்களா? அதான் சர்ச்சுக்கு வரலையா? ஆமாண்ணே. ஆமா, உங்க பசங்க 2 பேரும் எங்க, ஏன் வரல? எங்க பொண்ணு ஃப்ரெண்ட்ஸோட வெளியே போகணும்னு போயிருக்கா, அவுட்டிங் போயிருக்கா. எங்க பையன் இங்க ஏதோ ஒரு முக்கியமான வேலையா பக்கத்துல போயிருக்கான். அப்படியா, சரிக்கா. பெஞ்சமின் அண்ணன், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சாம்சன். நீங்களாம் எப்படி இருக்கீங்க? சர்ச்சுக்கு லேட்டா வந்தீங்க போல இன்னைக்கு. ஆமாண்ணே, கொஞ்சம் வேலை, வெளியே போயிட்டோம். மம்மி, டாடி, எங்களுக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுங்க. போற வழியில ஐஸ்கிரீம் ஷாப் போயிட்டு போலாம். பிரின்சி, அடுத்த வாரத்துல இருந்து விபிஎஸ் தொடங்குது, மறக்காம வந்துருவீங்கல்ல? இல்ல ஆன்ட்டி, நாங்க சுவிட்சர்லாந்து போறோம். என்னப்பா பிள்ளைங்க என்ன சொல்றாங்க? ஆமாண்ணே, இந்த வாரம் வெள்ளிக்கிழமை போல அப்படியே கிளம்பிடுவோம். சுவிட்சர்லாந்து போயிட்டு வரலான்னு. பிள்ளைங்களுக்கு வெக்கேஷன் லீவ் விட்டுருக்காங்கல்ல, ஒரே வெயிலா இருக்கு, எப்படிதான் இங்க இருக்க முடியும்? விபிஎஸ் முடிச்சிட்டு போலாம்லப்பா, குழந்தைங்களுக்கு வருஷத்துக்கு ஒரு தடவை தானே வருது. அது ஒன்றும் பிரச்சனை இல்லைக்கா. விபிஎஸ் எல்லாம் இப்போ ஃபோன்லேயே வருது. ஃபோன்லேயே போகிற வழியில் அப்படியே கொஞ்ச நேரம் விளையாட்டு போல காமிச்சிக்க வேண்டியதான் விபிஎஸ். என்ன பண்றது, காசு பணம் ஓடி சம்பாதிக்க வேண்டியது இருக்கு. பணம் இருந்தா தானே நம்மளுக்கு மதிப்பு மரியாதை எல்லாம். பணம் இருந்தா போதுமானே, படிப்பு பதவி எல்லாம் வேணும்ல. படிக்காதவங்களுக்குலாம் இப்ப எங்க வேலை கிடைக்குது, யார் மதிக்கிறா? படிக்கலைன்னா சின்ன குழந்தை கூட நம்மளை திரும்பி பார்க்காது. படிப்பு என்னமா பெரிய படிப்பு, நகை நட்டு எதுவும் போடலைன்னா ஒரு பையன் நம்மளை மதிக்க மாட்டான். இதே ஒரு விசேஷத்துக்கு போக முடியுமா ஒன்னா? எங்க போனாலும் நீ என்ன படிச்சிருக்கேன்னு கேட்க மாட்டாங்க. உன்கிட்ட எவ்வளவு நகை இருக்கு, நீ எப்படி ட்ரெஸ் போட்டிருக்க, என்னென்ன பொருள் வச்சிருக்கேன்னு தான் பார்ப்பாங்க. பணம் தான் மெயின். நல்லா படிச்சாதானே நமக்கு நல்ல வேலை கிடைக்கும். நல்ல வேலையில இருந்தாலே மரியாதை தானே. நல்ல வேலை கிடைச்சாலே தானா பணம் கிடைச்சிரும், பணம் சம்பாதிச்சுக்கலாம். என்ன சம்பாதிச்சு என்ன பிரயோஜனம்? நீங்க பணம்னு ஓடிட்டே இருக்கீங்க. நீங்க படிப்புன்னு படிச்சுக்கிட்டே இருக்க சொல்றீங்க உங்க பிள்ளைங்கள. நீங்க எப்ப பார்த்தாலும் சர்ச்சுன்ட்டே இருக்கீங்க. எப்பதான் லைஃபை என்ஜாய் பண்றது? கடவுள் நம்மளுக்கு கொடுத்ததே இந்த ஒரு லைஃப் தானே, அதுல என்ஜாய் பண்ணிட்டு போக வேண்டியது தானே. பிடிச்ச இடங்களுக்கு போகலாம், சுத்தி பார்க்கலாம், ரிலாக்ஸ் பண்ணலாம்.
போக நிறுத்துங்கம்மா எல்லாரும். நானும் பார்த்துட்டே இருக்கேன், எல்லாரும் ரொம்ப ஓவரா பேசுறீங்க. அவங்களுக்கு என்னடானா பணம் பெருசா இருக்கு, இவங்களுக்கு படிப்பு பதவி அது பெருசுன்னு பேசுறீங்க. நீங்க என்னடானா வாழ்க்கையை என்ஜாய் பண்ணணும், சந்தோஷமா அனுபவிக்கணும், ஊர் சுத்தணும்னு பேசுறீங்க. இப்படி வாழ்றதெல்லாம் கடவுளுக்கு பிரியமான வாழ்க்கையா சொல்லுங்க? பைபிளில் அழகான ஒரு வசனம் இருக்குது. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும்னு. ஃபஸ்ட்டு ஆண்டவரை தேடி அவருக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணினீங்கன்னா படிப்பு ஆண்டவர் கொடுப்பாரு, பணம் ஆண்டவர் கொடுப்பாரு, வாழ்க்கையில் சந்தோஷமும் ஆண்டவர் கொடுப்பாரு. பணம் சம்பாதிக்கணும்னு இப்படி உங்க பிள்ளைங்களை இஷ்டத்துக்கு விளையாட விடுறதும், நீங்க படிப்புன்னு உங்க பிள்ளைங்களை ஆண்டவர்கிட்டயே நெருங்க விடாம பாத்துக்கிறதும், நீங்க அங்க போலாம் இங்க போலான்னு உங்க பிள்ளைங்களை ஆண்டவர் கூட நெருங்க விடாம டைவர்ட் பண்றதும் இப்படியே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அவங்க எல்லாம் எப்படிதான் கடவுள் பிள்ளைகளா வளருவாங்க? இப்படியே இருந்தீங்கன்னா ஆண்டவர் வரும்போது கண்டிப்பா நீங்க வருகையில ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது. நித்திய ஜீவனை அடையறதுக்கு ஏசப்பா ஒருத்தர் தான் வழி. அதனால இனிமேலாவது உங்க பிள்ளைங்களுக்கு பைபிள் வாசிக்கணும், ஜெபம் பண்ணணும், ஞாயிறு ஆராதனைக்கு வரணும்ன்றது எல்லாமே சொல்லி கொடுங்க. இல்லனா ஏசப்பா வானத்துல இருந்து வரும்போது எல்லாரும் கைவிடப்பட்டு போயிடுவீங்க. இப்படியே உங்க வாழ்நாட்களை வீணடிக்காம ஏசப்பாவுக்காக உங்க வாழ்நாட்களை ஒப்பு கொடுங்க. உலகத்தோட இன்பம் எல்லாமே மாயைதான். ஆண்டவரோட சமூகத்துல இருக்கும்போது நமக்கு கிடைக்கிற மன நிறைவு தான் உண்மையானது. அதனால நீங்க மட்டும் இல்ல, வீடியோல பார்த்துட்டு இருக்க எல்லா குட்டீஸும் ஏசப்பாக்கு தான் முதல் உரிமை கொடுக்கணும். முதல்ல ஏசப்பாவை வைங்க, காலையில் எந்திரிச்ச உடனே ப்ரேயர் பண்ணுங்க, அதுக்கப்புறம் பைபிள் படிங்க. உங்களோட வாழ்நாளையே ப்ரேயர்லேயும் பைபிள் படித்ததுக்கு அப்புறமும் தொடங்குனீங்கன்னா, ஆண்டவரோட பேசினதுக்கப்புறம் உங்கள் நாளை தொடங்குனீங்கன்னா நீங்களே கவனிச்சு பாருங்க அந்த நாள் எவ்வளவு இன்பமாக இனிமையாக இருக்குன்னு. இத பாருங்க சின்ன பசங்களா, ஏசப்பா வானத்துல சீக்கிரம் வர போறாரு. அவரோட நம்மளும் சேர்ந்து ஏசப்பா கூட பரலோகத்துக்கு போகணும் அப்படின்னா இப்பவே ஏசப்பாவோட பிள்ளைகளா மாறுங்க. அன்பா இருக்கணும், அதுக்கு நம்ம ஆயத்தப்படணும். தினமும் வேத வாசிச்சு தினமும் ப்ரேயர் பண்ணி நம்மளே தயார்படுத்திக்கணும். நம்மளை தயார்படுத்தினா மட்டும் பத்தாது, நம்ம கூட இருக்க எல்லாத்தையும் ஆண்டவரோட வருகைக்காக ஏற்படுத்தணும். ஓகேவா குட்டீஸ்? ரொம்ப அருமையா இருந்ததுல நாடகம். ஆமாம், பணமோ படிப்போ பதவியோ அந்தஸ்தோ பொண்ணோ பொருளோ உலக வாழ்க்கையோட இன்பங்களோ எதுவுமே நமக்கு முக்கியம் இல்லை. முதலாவது நம்ம ஆண்டவரை தான் தேடணும் அப்படின்னு ரொம்ப அழகாக சொல்லியிருந்தாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் வேதத்தை தேடுறவங்களா ஏசப்பாவை தேடுறவங்களா எப்பொழுதும் ஜெபம் பண்ணுறவங்களா இருக்கணும். இந்த உலகத்துல நமக்கு கிடைக்கிற இன்பங்கள் எல்லாமே வேஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். அதனால எந்த பிரயோஜனமுமே இல்லை. ஏசப்பாவோட சமூகத்துல நம்ம இருக்கும்போது, ஏசப்பாட்ட ப்ரேயர் பண்ணும்போது, காட் நமக்கு ஒரு அதிசயம் பண்ணும்போது கிடைக்கும் பாருங்க ஒரு சந்தோஷம், அதுதான் நிலையானது. அதனால நீங்க எல்லாரும் ஏசப்பாவுக்கு பிரியமான பிள்ளைங்களா இருக்கணும்னு நாங்க ஆசைப்படுறோம். இதெல்லாம் இருக்கட்டும். டேய் பேக் ஜான், என்னடா எப்ப பார்த்தாலும் பேக்கை போட்டுட்டே இருக்க? நேற்று நாங்க கேட்டதுக்கு கிராஃப்ட்னு சொன்னேன், இன்னைக்கு என்ன வச்சிருக்க? வெடிகுண்டா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. பின்ன அணுகுண்டா? வெடிகுண்டும் இல்ல அணுகுண்டும் இல்ல. நான் தான் இந்த 4 நாளும் கிராஃப்ட் செஞ்சனே, எல்லா கிராஃப்டும் என் பேக்குள்ளதான் இருக்கு. அப்படியா? நானும் தான் கிராஃப்ட் செஞ்சேன். எங்களை மாதிரியே யாரெல்லாம் கிராஃப்ட் செஞ்சு அதை வீடியோவோ ஃபோட்டோவோ எடுத்து ஜீவிதா ஆண்டியோட இன்ஸ்டாகிராம் ஐடி கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், அதுக்கு அனுப்புறீங்களோ அவங்களுக்கெல்லாம் ஒரு சர்ப்ரைஸ் காத்துட்ருக்கு. இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது கிராஃப்ட் வீடியோ. ஹாய் குட்டீஸ், இந்த நாளோட தலைப்புக்கு ஏற்ற மாதிரி ஒரு கிராஃப்ட் ஒர்க் நம்ம பண்ணிடலாமா? ஒரு நார்மல் பேப்பர் எடுத்திருக்கேன், அதை 2ஆக மடித்து மறுபடியும் இன்னொரு மடி மடிக்கிறேன். அதுக்கப்புறம் அதை இப்படி மடிச்சுக்கிறோம், இன்னொரு மடி மடித்து இன்னொரு மடியும் மடிச்சுக்கிறேன். ஏன்னா 2 சைடும் ஒரே மாதிரி நம்மளுக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காக. இந்த இடத்துல மேகத்தோட பாதி வரைகிறேன். இதை நம்ம கத்திரிக்கோல் வச்சு கட் பண்ணி எடுத்துக்கிட்டான். அப்படி நம்ம பண்ணும்போது 8 அண்ணா வரும். இப்போ என்ன பண்ணுறேன், நான் மடிக்கிற மாதிரியே நீங்களும் பிரிஞ்சிருக்கிறத இப்படி மடிச்சுக்கோங்க. இதில் 8 இருக்குது. இதில் நீங்கள் இன்னும் நிறையா பண்ணுறதுனால பண்ணலாம், நல்லாயிருக்கும். மேலே டெக்கரேட் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். இப்போது இந்த ஒவ்வொரு பேப்பரையும் நான் ஒட்ட வைக்கிறேன். இந்த மாதிரி எல்லா பேப்பர்ஸையும் நீங்கள் ஒட்ட வச்சுடுங்க. 2ஆக மடித்ததை ஒட்ட வச்சுட்டு கடைசியில் ஒரு நூலையும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி அதுக்கு லைட்டாக கம் போட்டு பின்னாடி ஆல்ரெடி மடித்து வச்சுருந்த பேப்பரை கொண்டு வந்து இங்கே மடித்து வச்சிடுறோம்.
இதை பார்த்தீங்கன்னா மேலே வந்து வால் ஹேங்கிங் மாதிரியே இருக்கும். இப்படி விரித்து பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும். இதில் என்ன பண்ணணும்னா ஒரு பேஜில் டேயும் அதுக்கு பின்னாடி வர பேப்பர்ஸில் வசனங்களையும் எழுதி எனக்கு சென்ட் பண்ண மறந்துடாதீங்க குட்டீஸ். God bless you. Bye. ஏய் என்னடா ஜான் சிரிக்கவெல்லாம் செய்யற? ஆமா, இன்னைக்கோட கிராஃப்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, அதான் சிரிக்கிறேன். 5 நாள் விபிஎஸ்ல நீ சிரிச்சு நான் இன்னைக்கு தான்டா பாக்குறேன். போது நிறுத்துங்கடா 2 பேரும். ஏய் ஜேம்ஸ் ஜெபின்ஜோ வாங்க. நாங்கெல்லாம் கோவமா இருக்கோம். கோவமாவா? உங்களை பார்த்தா அப்படி தெரியலையே. ஆமாடா, நானும் பார்த்துட்டே இருக்கேன். அப்பப்போ எக்ஸ்பெரிமெண்ட் போடுறீங்க, அப்பப்போ போடுறது இல்ல. ஆமா, எங்களுக்கெல்லாம் எக்ஸ்பெரிமெண்ட் எவ்வளோ பிடிக்கும் தெரியுமா? இப்போ கிராஃப்ட் முடிஞ்சுதா, இனி நீ நேச்சர் டாக் போடுவ. அது முடிஞ்சோடனே குட் பை சொல்லிட்டு ப்ரேயர் பண்ணிட்டு குட் நைட் சொல்லிட்டு போயிட்டே இருப்பீங்க. ஏய் அப்படியெல்லாம் இல்ல, ரொம்ப கோவப்படாதீங்க. இன்னைக்கு எக்ஸ்பெரிமெண்ட் இருக்கு. அப்படியா? நிஜமாவா? ஆமா ஆமா, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறதே எக்ஸ்பெரிமெண்ட் தானே. ஹாய் குட்டீஸ். இந்த நாள் கூட நமக்கு வீடியோஸோட கடைசி நாள். இது எல்லாருக்கும் ரொம்ப சோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படியா? இல்லை ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்களா? ஐயோ ஜாலி, எங்களுக்கெல்லாம் கிராஃப்ட் ஒர்க் பண்ண வேண்டியதில்லை, இந்த அவங்க சொல்கிறதெல்லாம் பேசுகிறதெல்லாம் நம்ம கேட்க வேண்டியதில்லை அப்படிங்கிற மாதிரி நினச்சிருக்கீங்களா? ஓகே, அப்படிலாம் நீங்கள் சந்தோஷப்பட மாட்டீங்க. ஐயோ முடிஞ்சிருச்சேன்னு தான் நினைப்பீங்க. ஓகே, உங்களுக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் என்னென்னா வாரம் இந்த மாதிரி உங்களுக்கு வீடியோஸ் போடப்படும். ஓகேங்களா? அதனால ஹாப்பியாக நீங்கள் வந்து பார்த்து ஒவ்வொரு கிராஃப்ட்ஸையும் ஒவ்வொரு கதைகளையும் கேட்டு இன்னும் கற்றுக்குள்ளே இன்னும் நம்ம வளரலாம். ஓகே, இன்றைக்கி கூட நான் எதுக்காக இந்த இடத்துல உட்காந்துருக்கேன் அப்படின்னா, இன்னைக்கு தலைப்பு என்ன? அண்ணாந்துப்பார் இல்லையா? என்ன அண்ணாந்துப்பார்? நீங்கள் வச்சிருக்க தலைப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜூட்டாண்டி மேலே பார், கீழே பார், அங்கே பார், இங்கே பார், தலையை சுடு அப்படிங்கிற மாதிரி நாங்கள் விளையாடுற மாதிரி இருக்கே அப்படின்னு யோசிக்கிறீங்களா? அப்படியெல்லாம் இல்லைங்க. அண்ணாந்து பாருங்கும் போது நம்ம ஏதாவது ஒரு கவலை வரும்போது, ஏதாவது ஒரு கஷ்டம் வரும்போது நம்மளை ஆண்டவர் எதற்காக அழைத்திருக்கார் அதெல்லாம் யோசிச்சு பார்க்கும்போது ஆண்டவர் சீக்கிரமாக வரப்போகிறார், அவர் பரிசுத்தமாக வாழ்ந்தால் அவரோட நம்ம அழைத்து போவாருன்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையோட வாழ்வோம் இல்லையா? அதற்காக தான் அண்ணாந்து பாருன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஓகேங்களா? அதனால தான் அதை தலைப்பு வச்சுருக்கோம். இப்போ என்னென்னா நிறைய பேத்துக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கும். என்ன டவுட்ஸ்னால், நம்ம பரிசுத்தமாக வாழ்ந்து என்ன பிரயோஜனம், நம்ம ஏன் ஆண்டவருடைய வாழ்க்கையை எதிர்பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறையா கொஸ்டின்ஸ் வரும். மற்றவங்க பண்ண தப்பை நம்ம ஏன் பண்ணக்கூடாது, நம்மளும் அதே மாதிரி பண்ணலாம், இந்த உலகத்தில் நம்மளும் அதே மாதிரி தான் நடக்கும் அப்படின்னு. ஓகே, இப்போ என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா 4 ஹார்ட்ஸ் இருக்குது. பாருங்களேன், ஒரு எல்லோ ஹார்ட், ஒரு க்ரீன் ஹார்ட், ஒரு ப்ளூ ஹார்ட் அண்ட் ஒரு பிளாக் ஹார்ட். ஓகேங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3 ஹார்ட்டும், அதாவது க்ரீன் அண்ட் ப்ளூ அண்ட் இந்த பிளாக், இந்த 3 ஹார்ட்டுமே வந்து ஏசப்பாக்காக வாழணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. நார்மலாக எல்லாத்தையும் அனுபவி அப்படிங்கிற மாதிரி வாழ்ந்துட்டுருக்கிற இந்த 3 ஹார்ட்ஸ் இருக்குது. ஓகேங்களா? இதுக்கு மத்தியில் இந்த ஒரு ஹார்ட் மட்டும் என்ன நினைக்குதுன்னா, நான் பரிசுத்தமாக வாழணும், விபிஎஸ்லலாம் நம்ம கற்றுக்கிட்ட இந்த விஷயங்கள் எல்லாம் வந்து கேட்கும்போது நம்ம ஆண்டவரை பற்றி அதிகமாக ஆண்டவர் எல்லாத்துக்கிட்டையும் சொல்லணும், இந்த மாதிரிலாம் நம்ம நினச்சி வச்சுருக்கோம்ல. அதே மாதிரி இந்த ஹார்ட் வந்து என்ன நினைக்குதுன்னா, நான் வந்து பரிசுத்தமாக வாழணும், ஆண்டவருக்குள்ள நான் இன்னும் வளரணும், இன்னும் நான் பரிசுத்தமாகணும்னு சொல்லி நினச்சிட்டே இருக்கேன். ஸோ இந்த ஹார்ட் வந்து என்ன பண்ணுதுன்னா, உள்ளுக்குள்ளே பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டிருக்கேன். நம்ம ஏசாயால வாசிக்கும் போது ஞானத்தையும் உணர்வையும் அருளுகிற ஆவி அவரோடு இருந்தாருன்னு சொல்லிட்டு நம்ம எல்லா இடத்துலையும் பரிசுத்த ஆவியானவரை பற்றி நம்ம படிச்சிருக்கோம். அதே மாதிரி இயேசு கிறிஸ்து நம்மளுக்குள்ள நம்ம இன்னும் பரிசுத்தமாக வாழ்கிறதுக்கும் அவரோடு சேர்ந்து கொள்றதுக்கும் நம்மளுக்குள்ள ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காருன்னா பரிசுத்த ஆவியானவரை கொடுத்துருக்கிறார். எதற்காக கொடுத்துருக்கிறார் தெரியுமா? அவர் மேகங்கள் மீது வரும்போது நம்ம அவரோட சேர்த்துக்கொள்ள. ஓகேவா? இப்போ இங்கே பாருங்களேன், 4 ஹார்ட்ஸும் கீழே அதே மாதிரி ஆஸ் யூஷுவல் இருக்குது. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மேகங்கள் மீது வரும்போது என்ன நடக்குதுன்னா, பரிசுத்தமாக வாழணும், பரலோகம் போகணும், இயேசு கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்ச ஹார்ட் இருக்கு இல்லையா? பரிசுத்தாவியனர் உள்ள இருந்து அவங்கள உணர்த்தி நடத்தின ஹார்ட்ஸ் இருக்கும் இல்லையா? அது பாருங்களேன், வானத்தில் மேலே அப்படியே பறந்து போகுது. நம்மளும் இயேசு கிறிஸ்து வரும்போது இதே மாதிரி தான் நம்மளும் போவோம். ஸோ நம்ம எதை யோசிக்கணும்? பரிசுத்தமாக வாழும்போது பரலோகம் போவோம், ஆண்டவரோட என்றென்றைக்கும் யுக யுகமாக இருக்கும். ஓகேவா குட்டீஸ்? இதை மறந்துடக்கூடாது. காட் பிளஸ் யூ. ஹே ஸ்வீட்டி, எக்ஸ்பெரிமெண்ட் போடுங்கன்னு 2 பேர் இங்கே கேட்டுட்டு இருந்தானுங்கல்ல, இங்கே நின்று இருந்தானுங்கல்ல, எங்கே அவனுங்களை காணோம்? எக்ஸ்பெரிமெண்ட்டை பார்த்துட்டு கிளம்பிட்டாங்க. குட்டி பசங்களா? ஹை பாட்டி, வாங்க 2 பாட்டியும் வாங்க.
குட்டி தங்கங்களா, நீங்க போடுற எல்லா வீடியோவையும் நாங்க பார்த்துட்டு தான் இருக்கோம். ரொம்ப அருமையா பண்றீங்க. பாட்டி நிஜமாதான் சொல்றீங்களா? நீங்களும் எங்க வீடியோலாம் பார்க்குறீங்களா? ஆமாப்பா, சின்ன குழந்தைங்க தான் பார்க்கணும்னு இருக்கா. நாங்களும் பார்த்தோம். ரொம்ப நல்லா இருக்கு. நீங்க பண்ற இந்த ஊழியம் ஏசப்பாக்கு ரொம்ப பிடிக்கும். ஏசப்பா மேல இருந்து நீங்க பண்ற எல்லா நல்ல காரியங்களையும் பார்த்துட்டு இருக்காரு. உங்களை மாதிரி இருக்கிற சின்ன பசங்களுக்கு எவ்வளோ அழகா சொல்லித் தரீங்க. பாட்டு, கதை, வசனம், விளையாட்டு எல்லாம் நல்லா இருக்கு. சீனியர் சிட்டிசன்ஸ் உங்க வாயால இந்த மாதிரி பாராட்டுகளை கேட்க எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு பாட்டி. ஆமா, நம்ம விபிஎஸ்ல உங்களுக்கு எந்த பகுதியை ரொம்ப பிடிக்கும்? எனக்கு நம்ம ஜீவிதா இருக்கால, அவ ரொம்ப அழகா இயற்கையை பத்தி பேசுவா. பார்த்துக்கம்மா, நேச்சர் டாக்கோ என்னமோ அதுதான் ரொம்ப பிடிக்கும். அருமையா இருக்கும் அவ பேசுறது. எல்லா விபிஎஸ்லையும் இந்த மாதிரி இயற்கையை பத்தி எல்லாம் சொல்லித் தர மாட்டாங்க. நீங்க புதுசா இதெல்லாம் சேர்த்து சொல்லித் தரீங்க. அதனால பிள்ளைங்க நிறைய கத்துக்கிறாங்க. ஆண்டவர் எவ்வளோ அழகா இயற்கையை படைச்சாரு, உலகத்தை படைச்சாரு, எல்லாம் அருமையா சொல்லித் தரீங்க பிள்ளைகளுக்கு. அதனால எனக்கும் அந்த இயற்கையை பத்தி பேசுற நேச்சர் டாக் தான் பிடிக்கும். அப்ப நீங்க சரியான நேரத்துக்கு தான் வந்திருக்கீங்க. நம்ம நெக்ஸ்ட் நேச்சர் டாக் தான் பார்க்க போறோம் பாட்டி. ரொம்ப சந்தோஷமா. நேச்சர் டாக்கு போடுங்க, பார்த்துட்டு நாங்கள் அப்படியே கிளம்புறோம். ஆமாம் ஆமாம், நேச்சர் டாக்குக்காக தான் நாங்கள் வந்தோமே. ரொம்ப சந்தோஷம் பாட்டிகளா. ஃப்ரெண்ட்ஸ் வாங்க போய் நேச்சர் டாக் பார்த்துட்டு வந்துடலாம். ஹாய் குட்டீஸ். கடவுள் இந்த அழகான உலகத்தை நமக்கு படைச்சு கொடுத்துருக்காரு. ரொம்ப அழகாக இருக்குது. இதை நம்ம பார்க்கும்போதும் அதை அறிந்து கொள்ளும் போதும் நம்ம மனசில் கடவுள் எவ்வளோ அழகாக நம்மளுக்காக படைச்சு கொடுத்துருக்குறாருன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். நம்ம இந்த வாழ்க்கையை நல்ல வசதியாக வாழ்கிறதுக்கும், நம்ம நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்கிறதுக்கும், நம்ம ஆசீர்வாதமாக இருக்கிறதுக்கும் கடவுள் நிறைய வாய்ப்புகளையும் நிறைய வசதிகளையும் நம்மளுக்கு செய்து கொடுக்குறார். இது எல்லாவற்றின் மத்தியிலையும் நம்ம ஒரு விஷயத்தை மறந்துடக்கூடாது. அதை பற்றி தான் இன்னைக்கான நேச்சர் டாக்கில் நம்ம இன்னைக்கு கற்றுக்க போகிறோம். அது என்ன தெரியுமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குட்டீஸ், இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க ஒரு மிருகம் பார்த்தீங்கன்னா பூனை பண்ணுற மாதிரியே பண்ணிகிட்ருக்கு. ரொம்ப புத்திசாதுரியமான ஒரு மிருகம். ரொம்ப அறிவாக நடந்துக்கும். எவ்வளோ இத்தினூண்டு ஒரு இடம் இருந்தாலும் அந்த இடத்துல தப்பிக்கணும்னு நினச்சிச்சுன்னா அது தப்பிச்சிடும். ரொம்ப 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 சென்சிட்டிவான ஒரு மிருகம் இது. இதுக்கு பேர் பார்த்திங்கன்னா மிங்க். ஒரு விதத்தில் நம்ம தமிழில் நீங்கள் புரிஞ்சுக்கிற விதத்தில் சொல்லணும் அப்படின்னா ஒரு வகையான மர நாய். இது நம்ம பகுதிகளில் இருக்காது. இது பார்த்திங்கன்னா பனி பிரதேசங்களில் அதிகமாக இருக்கும். இந்த மிருகத்தோட ஒரு ஸ்பெஷல் குணம் என்னென்னா, இதை பிடிக்கிறதுக்கு வந்தாங்கன்னா அவங்க கிட்டேருந்து தப்பிச்சு போயிடும். ஆனால் இது எப்படியாவது பிடிக்கணும்னு நினச்சாங்கன்னா கண்டிப்பாக பிடிச்சிருவாங்களாம். எப்படி பிடிப்பாங்கன்னா, இதோட இருக்கிற வாழ்ந்துட்டுருக்கிற அந்த குழி இருக்கும் இல்லையா, அந்த குழிக்கிட்ட இருக்கக்கூடிய மோசமான கழிவுகள் எல்லாத்தையும் தூக்கி போட்டுருவாங்களாம், வேஸ்ட்டு பொருட்கள் எல்லாம். ஸோ இது என்ன பண்ணும், அந்த ஸ்மெல்லை பார்த்துட்டு அதோட வீட்டுக்குள்ளே அது தங்குறதுக்கு போகவே போகாதான். தங்குறதுக்கு போகாமல் என்ன பண்ணுன்னா, அது என்ன பண்ணலான்னு முழிச்சிட்டு இருக்கும்போது அதை பிடிக்கணும்னு நினச்ச வேட்டைக்காரங்க அதை சுற்றி நெருங்கி வரும்போது இது என்ன பண்ணுன்னா, அது போகிறதுக்கு வழி இல்லாமல் அவங்க கையிலே மாட்டிக்குமா. தன்னுடைய சுத்தத்தை எதற்காகவும் விட்டு கொடுக்காத ஒரு மிருகம் தான் இந்த மிங்க். இதை எதுக்கு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, வேதத்தில் ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கு. உங்களை அழைக்கிற தேவன் பரிசுத்தராக இருக்கிறது போல் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் நீங்கள் பரிசுத்தமாக இருங்கள்னு சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்காரு. அப்போ இந்த உலகத்தில் அவரை வெளிக்காட்டுகிற ஒரு ஜீவன்களாகத்தான் கர்த்தர் நம்மளை கொடுத்துருக்காரு. ஏன்னா அவருடைய ஜீவ சுவாசத்தை தான் மனுஷனுக்கு ஆண்டவர் ஊதும்போது அவன் ஜீவ ஆத்துமாவானான். அப்போ நம்மளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த சுவாசம் பரிசுத்தமான ஒரு சுவாசம். அப்போ அந்த சுவாசத்தை பெற்றுக்கொண்ட நம்ம எப்படி இருக்கணும் யோசிக்கிறீங்களா குட்டீஸ்? நம்ம பரிசுத்தமாக வாழ விடாமல் தடுக்கிறதுக்கு எத்தனை தடைகள் வேணால் வரலாம். ஆனால் அத்தனை தடைகள் மத்தியிலையும் நம்ம பரிசுத்தமாக வாழ்ந்தால் மட்டும்தான் நம்ம ஏசப்பா வரும்போது பரலோகத்துக்கு போக முடியும். இதை என்றைக்கும் மறந்துடாதீங்க குட்டீஸ். இந்த மிங்க் மிருகத்தை பார்க்கும்போது, இல்லை நார்மலாக நம்ம வீட்டில் வளர்த்துற பூனை ஆகட்டும், இல்லை நாய் ஆகட்டும், ஏதாவது ஒரு மிருகத்தை பார்க்கும்போது உங்களுக்கு தோணணும் அதுக்குள்ளே ஏதாவது ஒரு குணம் இந்த மாதிரி
கடவுள் கொடுத்துருக்காரு. ஸோ எனக்குள்ள இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்கான ஒரு குணம் என்ன, அதுக்கேற்ற மாதிரி கடவுள் என்கிட்ட எதிர்பார்க்கறதுக்கு ஏற்ற மாதிரி நான் வாழ்கிறதுக்கு ஏசப்பா எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி டெய்லி ஜெபம் பண்ணுங்க. நீங்கள் பரிசுத்தமாக வாழ்கிறதுக்கு ஆண்டவர் உதவி செய்வார். அதே மாதிரி பரலோகம் கூட்டிகிட்டு போகிறதுக்கும் அவருடைய கரத்தில் இருக்குது. ஓகேவா குட்டீஸ்? மறந்துடாதீங்க. காட் பிளஸ் யூ. ஹே ஜான், நம்ம வந்ததுல இருந்து ஒரு முக்கியமான விஷயத்தையே மறந்துட்டோம்டா. என்ன ஸ்வீட்டி மறந்துட்டோம்? எப்பவும் குட்டி பசங்க வந்து கேட்பாங்க, பழைய சாங் போடுங்க நாங்க கேட்கணும்னு. இன்னைக்கு அவங்க வரவும் இல்லை கேட்கவும் இல்லை, நம்ம மறந்தே போயிட்டோம்டா. அட ஆமால, நம்ம ஓல்டு சாங்ஸ் எல்லாம் போடவே இல்லை. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம விபிஎஸோட எல்லா பாட்டும் கேட்டு வந்துடலாம். பாரு பாரு இயேசுவை பாரு, தேடு தேடு நன்மையை தேடு, இயேசு கிட்ட வந்து பாரு, நன்மையே நடக்கும் கவனிச்சு பாரு. பாரு பாரு இயேசுவை பாரு, தேடு தேடு நன்மையை தேடு, இயேசு கிட்ட வந்து பாரு, நன்மையே நடக்கும் கவனிச்சு பாரு. நல்லவனா நல்லவளா வாழ்ந்து காட்டு, நல்லவனா நல்லவளா வாழ்ந்து காட்டு, உன்னை போல பிறரை நீயும் நேசித்துத்தான் சுற்றி பாரு, சேர்த்து கொள்ளு அன்பை காட்டு, தெய்வ அன்பை காட்டு. வானத்திலே இயேசு கிறிஸ்து வரும்போதுதான் அவரோடுதான் சந்தோஷமாய் ஆடி பாடி பறந்து செல்வோம் நாமும் கூட. வானத்திலே இயேசு கிறிஸ்து வரும்போதுதான் அவரோடுதான் சந்தோஷமாய் ஆடி பாடி பறந்து செல்வோம் நாமும் கூட. லலா 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 லலா. நில் கவனி செல், கேள் கவனி நட. நில் கவனி செல், கேள் கவனி நட. ரோட்டுக்கு ரூல்ஸ், நில் கவனி செல். லைஃபுக்கு ரூல்ஸ், கேள் கவனி நட. ரோட்டுக்கு ரூல்ஸ், நில் கவனி செல். லைஃபுக்கு ரூல்ஸ், கேள் கவனி நட. ரோட்டோட ரூல்ஸை மதிச்சு நடந்தா ஃபைனும் ஜெயிலும் நமக்கில்லையே. பைபிள் ரூல்ஸை கீழ்படிருந்தா ஃபியரும் டியரும் நமக்கில்லையே. ரோட்டோட ரூல்ஸை மதிச்சு நடந்தா ஃபைனும் ஜெயிலும் நமக்கில்லையே. பைபிள் ரூல்ஸை கீழ்படிந்தா ஃபியரும் டியரும் நமக்கில்லையே. நில் கவனி செல், கேள் கவனி நட. நில் கவனி செல், கேள் கவனி நட. உப்பு நிறைஞ்ச கடலுக்குள் வாழுகின்ற மீனிலே உப்பு கொஞ்சமும் இல்லையே, நினைக்கும் போது வியக்குதே. பாவம் நிறைந்த உலகிலே வாழுகின்ற நானுமே பாவமில்ல வாழ்வையே வாழ்ந்துதானே காட்டுவேன். காரணம் என்ன தெரியுமா? இயேசுவுக்கு என் இதயத்தில் ஒழுச இடமும் கொடுத்தேனே, அவர் வார்த்தை பாடி வாழ்வேனே. நாளைக்கான கவலையும் எனக்கு இனி இல்லையே, கருத்தா என்னை காத்திடும் கர்த்தர் என்னோடு இருப்பதா. லால 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 லா, லால 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 லா, லால 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 லா, லால 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 லா.
ஃப்ரெண்ட்ஸ், நேச்சர் டாக்லாம் கேட்டிங்களா? உங்களுக்கு பிடிச்சதா? கிட்ஸ் ஆஃப் பெத் விபிஎஸ் 2025 டே 5ஓட கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்கு. ஆனாலும் எங்களுக்கு சந்தோஷம்தான். இந்த விபிஎஸ் மூலமாக நிறைய நீங்கள் கற்றுக்கிட்டீங்க இல்லையா? எல்லாத்துக்கும் மிக முக்கியமா ஆண்டவருக்கு நம்ம நன்றி சொல்லணும். ஏன்னா அவரோட கிருபை இல்லைன்னா நம்மளால இந்த 5 நாள் விபிஎஸ் நடத்திருக்கவே முடியாது. சும்மா இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஆண்டவருக்காக ஒரு ஊழியம் பண்ணும்போது சிறுவர் ஊழியமாக இருந்தாலும் இல்லை பெரியவங்களுக்கான ஊழியமாக இருந்தாலும் சரி, தடைகள் கண்டிப்பாக வரதான் செய்யுது. இந்த 5 நாள் விபிஎஸ்ல அவ்வளோ தடைகள் நாங்களும் நம்ம டீமும் பார்த்துட்டோம். ஆனாலும் எந்த ஒரு காரணத்துக்காகவும் நம்ம இந்த விபிஎஸ்ஸை ஸ்டாப் பண்ணிடக்கூடாதுன்னு வைராக்கியமாக நின்று ஆண்டவரோட துணையோடு இதை நடத்தி முடிச்சிருக்கோம். அதுக்காகவே காடுக்கு பெரிய நன்றி சொல்லிக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு வீடியோ நீங்கள் பார்க்குறீங்கன்னா அது ஒருத்தங்களோட உழைப்பு மட்டும் கிடையாது, ஒரு டீமே இருக்காங்க எங்களுக்கு பின்னாடி. சாங் பார்த்தீங்கன்னா ஒருத்தங்க பாடுவாங்க, இல்லைன்னா 2 பேர் பாடுவாங்க, மியூசிக் ஒருத்தங்க போடுவாங்க, சாங் எழுதுறது ஒருத்தங்க எழுதுவாங்க, ஸ்டோரி ஒருத்தங்க சொல்லுவாங்க, ப்ரேயர் டைம் இன்னொருத்தவங்க சொல்லுவாங்க. அது போக பார்த்தீங்கன்னா கிராஃப்ட்டு, அப்புறம் எக்ஸ்பெரிமெண்ட் அது ஒருத்தங்க சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் வீடியோ எடுக்கிறதுலேருந்து வீடியோ எடிட்டிங் பண்ணுறதுலேருந்து ஒவ்வொரு வேலையும் ஒவ்வொருத்தங்க செஞ்சுருக்காங்க. அவங்க எல்லாத்துக்கும் இந்த இடத்துல நான் நன்றியை சொல்லிக்கிறேன். கர்த்தர் கண்டிப்பாக உங்களை எல்லாத்தையும் ஆசீர்வதிப்பார். இந்த விபிஎஸோட கடைசி நாள் கடைசி ஜெபத்தோட நம்ம இன்னைக்கு முடிச்சிடலாமா? எல்லாரும் உங்கள் இடத்துல கண்ணை மூடி முழங்கால் படிக்கிட்டு கை கூப்பி ப்ரேயர் பண்ணுங்க. அன்பின் பரலோக பிதாவே, இந்த விபிஎஸ் 5 நாட்களும் நல்லபடியாக நாங்கள் நடத்தி முடிக்க தேவன் கிருபை செஞ்சீங்க. அதுக்காக நன்றி ஏசப்பா. இந்த விபிஎஸ் மூலமாக அநேக குழந்தைகள் அநேக பிள்ளைகள் பிரயோஜனப்பட்டாங்க. அதுக்காக நன்றி ஆண்டவரே. இதே போல் இன்னும் அநேக காரியங்கள் நாங்கள் செய்யறதுக்கு உம்முடைய ஊழியத்தை நாங்கள் சிறப்பாக நடத்துறதுக்கு தேவன் தாமே கிருபை செய்வீராக. விபிஎஸ்ல கற்றுக்கொண்ட நல்ல விஷயங்கள் எல்லாம் எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் உபயோகப்படுத்தணும் ஏசப்பா. நாங்கள் எப்பொழுதும் உம்முடைய பிள்ளைகளாக இருக்க உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபம் கீழும் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், விபிஎஸோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. எல்லாத்துக்கும் நாங்கள் எங்களோட வாழ்த்துக்களை சொல்லிக்கிறோம். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. எப்பவுமே எந்த விஷயத்துக்குமே பயப்படாதீங்க. ஏசப்பா நம்ம கூட தான் இருக்காரு, எங்கேயும் போக மாட்டாரு. மிக முக்கியமாக பைபிள் வாசிக்கிறது, ப்ரேயர், இது ரெண்டுத்தையும் விட்டுறாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம விபிஎஸ் முடிஞ்ச உடனே இனிமேல் வீடியோஸ்லாம் வராது அப்படின்னு நினைக்காதீங்க. இனிமே வாரத்தில் ஒரு நாள் இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். மறக்காம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. பாய். பாய்.